ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா, நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம இதே பவர்க்கோ வந்து நம்ம இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணியிருப்போம். ஆனால் அது வந்து 100க்கு 100% நம்ம பண்ணியிருப்போமான்னு கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணல. ஏன்னா ஒரு சில பிரச்சனைனால நாங்கள் பண்ண முடியலை. ஆனால் இன்றைக்கி இதே மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து நானும் ஒரு ஆயும் பார்க்கு வரும்போது அவங்களாவே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அவங்களாவே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால இன்றைக்கி வந்து இந்த மறுபடியும் அந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள்லாம் விருப்பப்பட்டு இன்றைக்கி ஒரு கரெக்டாக ஒரு 1 ஹவர் ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இருக்கும். அந்த இடத்த வந்து நீட்டாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்லதாக க்ளீன் பண்ணோம். அதில் இருக்க தூசி எல்லாமே வந்து கொஞ்சம் க்ளீனாக நல்லா நீட்டாக கையெல்லாம் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் வரவங்க இனி யாருமே வந்து இந்த மாதிரி குப்பை போடுறதோ, அந்த ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கு டப்பா அது இதுன்னு நிறைய அதில் உள்ளே இருக்குது. பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே நிறைய இருக்குது. அதனால் யாருமே வந்து அதை மட்டும் பண்ணாதுங்க. இதுக்கு மேலே உள்ளது வந்து ராய் பேசுவாங்க. அதேமாரி அப்புறம் அந்த கல் இதெல்லாமே யாருமே உள்ளே போடாங்க, மீன் பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்புறம் தானாக முன் வந்து உதவிய ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜ் சார்ந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த மாணவன் மற்றும் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த மாணவி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதேமாரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பப்ளிக் எல்லாருமே வந்து இப்படி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு தெரியும். பட் ரீசெண்டாக கூட இந்த போர்டை வந்து பெயிண்ட் அடித்து போட்டிருந்தோம். சில மர்ம நபர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த தப்பை பண்ணாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.